ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அது என்ன என்று அறிந்து கொள்ளுகிற இடம்தான் சபை. சபைக்கு வந்தோம். சபைக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தரார். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் போனோடனே பிள்ளைக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இட்ஸ் அ ஸ்கூல் வேர் அ சைல்ட் லேர்ன்ஸ். ஒரு பிள்ளை கற்றுக்கொள்கிற இடம். சபையும் அப்படித்தான். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நம்முடைய தேவைக்காக வந்தோம், நம்முடைய கஷ்டம் போகிறதுக்காக, நம்முடைய வியாதி நீங்குவதற்காக வந்தோம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வியாதியை நீக்கி உன் கஷ்டத்தை மாற்றி உலக பிரகாரமான உன்னுடைய தேவையை சந்தித்து உன்னை அனுப்புவதல்ல என்னுடைய நோக்கம். உன்னை கொண்டு ஒரு உயர்ந்த வேலையை செய்ய போகிறேன். நீ என் கையில் உள்ள ஒரு கருவி, என் கையில் இருக்கிற ஒரு கருவி. உன்னை எடுத்து ஒரு பேனாவை நான் கையில் எடுத்தேன்னா அதை வச்சு எழுதலாம். நான் ஒரு பேனாவாக இருந்தால் ஒருத்தர் கையில் எடுக்கணும் இல்லையா? ஆண்டவர் கையில் நான் ஒரு பேனாவாக இருந்தால் எழுதுவதற்கு பயன்படுவேன். அப்போ ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். அவருக்காக பயன்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புவதனால நம்மை சபைக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் கேட்கலாமா? நம்ம சபைக்குள்ள வைத்ததின் நோக்கமே அவருக்காக நம்ம பயன்பட வேண்டும். அவருக்காக. அப்ப சபை என்பது ரொம்ப முக்கியம். இந்த பைபிள் ஸ்டடி த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்கிற புஸ்தகத்திலிருந்து டெய்லி போயிட்டு இருக்கு. 40 பாடங்கள் இருக்கின்றன. நமக்கு ஒருவேளை படிப்பதற்கு விருப்பம் இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு படிப்பாங்க. அருமையான ஒரு சொத்து. பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து வாங்கி வைக்கிறீர்கள், நகை வாங்கி வைக்கிறீர்கள். அதே போல் இந்த புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு சொத்து. இட்ஸ் அ கிரேட் ட்ரெஷர். ஸோ சேவ் இட். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி அதை சேர்த்து வைத்து பிந்தின காலத்தில் பிள்ளைங்க வளரும்போது இதை படி, பைபிள் படி, அடுத்து இதை படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் பைபிள், வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக இதை படின்னு சொல்லி கொடுங்க. புரியாது, ஆனால் சபைக்கு வர 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 புரியும். அன்பானவர்களே, ஆண்டவர் கொலோசையர் 1:16 தினந்தோறும் சொல்கிறோம். கொலோசையர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவரால் தான் படைக்கப்பட்டிருக்குது. அவருக்காக படைக்கப்பட்டிருக்கு. அவர் படைச்சான்னு எல்லாம் தெரியும். அவர் தான் படைச்சார்னு தெரியும். ஆனால் அவருக்காக தான் படைச்சார்னு அநேகருக்கு தெரிகிறதில்லை. அப்போ நான் அவருடையவன், ஐ பிலாங் டு ஹிம். அவருடையவனானால் நான் அவர் எதிர்பார்க்கிறதை செய்ய வேண்டும். ஒரு மாங்கன்றை வைக்கும்போது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அது காய்க்கணும். இப்பெல்லாம் சொல்றேன் பாருங்க, 3 வருஷத்துல காய்ச்சிரும் சார். 3 வருஷத்துல ஈல்டுங்கிறாங்க, அது கனி கொடுக்கிறது ஈல்டு. 3 வருஷத்துல காய்ச்சிரும். ஒரு நம்பிக்கையோட வைக்கிறோம். 3 வருஷத்துல காய்ச்சிருமா? ஒரு மாமரம் வைக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு தென்னை மரம் வைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு வேப்ப மரம் வச்சா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவர் இதே போலதான் நம்மையும் ஒரு எதிர்பார்ப்போடு படைத்திருக்கிறார். அப்போ ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. விசேஷித்த ஒரு நோக்கத்தோடு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கு மகிமையை கொண்டு வரதான். அப்போ மகிமைனா என்னன்னு பார்த்தோம். பிள்ளை நடக்கிற விதத்தை பார்த்து, பிள்ளை சாதிக்கிறத பார்த்து, பிள்ளை வெற்றி பெறதை பார்த்து, இந்த போகிறது என் பையன் தான் தெரியுமா, இதோ போகிறான் சார், மேடைக்கு போகிறான் பாருங்க, என் பையன் சார் அப்படின்னு கூட்டத்தில் உட்காந்து பக்கத்தில் ஆளுக்கு அப்பா மார் தட்டி சொல்கிறாரு பாருங்க. பையனுடைய பெருமை சாதனையை பார்த்து அது அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அப்படி நம்முடைய அப்பா பெருமைப்படணும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்பாவுக்கு பெருமையை கொண்டு, அதுதான் மகிமை. மகிமைன்னா அதுதான். அவர் கனப்படுத்தப்படணும். அவர் கனப்படுத்தப்படணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? அதற்கு நாம் பிரயாசப்படணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் மாறு தட்டி சொல்லணும், இது என் பையன், இது என்னுடைய மகள். அவர் பெருமைப்படுற விதத்தில் நம்ம வாழ வேண்டும். அதுதான் மகிமை. எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா அப்படின்னா கைத்தட்டும் போது மகிமைப்படுத்துறோங்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் பலருக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் கற்றுக்கொள்கிறோம். ஹவு டு வி க்ளோரிஃபை காட்? எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது?
அவர் பெருமைப்படுற விதத்தில் வாழ்றது. அவர் பரிசுத்தர். நாம பரிசுத்தரா வாழும்போது அவர் மாறு தட்டுவார். என் பையனை பார்த்தியா, அவர் அன்புள்ளவர். நம்ம அன்பை காட்டும் போது என் பையனை பார்த்தியா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்தும் போது, இஸ் கேரக்டர், அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் போது பெருமைப்படுறாரு. அவரை போல நம்ம இருக்கிறோம். அப்போ த்ரூ அவர் நேச்சர், நம்முடைய சுவாபத்தின் மூலமா, நம்முடைய அன்றாட வாழ்க்கை மூலமாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த கட்டிடத்துக்குள், இதுவல்ல நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மில் அநேகர் இதைத்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்கிறோம். இதுக்கு வெளியே தான் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கண்ணோட்டத்தில் வாழ்ந்து பாருங்க. இங்கே எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோம், எவ்வளவு அன்பாக இருக்கிறோம். சிரிப்பை தவிர சிலருக்கு வேற எதுவுமே இங்கே வராது. சீரியஸாக இருக்க தெரியாது, கோபம் வராது, காலை ஓங்கி மிதிச்சாலும் ஹல்லேலூயான்னு சொல்ல வரும். இங்கே அங்கே ஒரு பார்வை பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிற, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஒரு முறைச்சிருவோம். அவங்க பாவம் ஏதோ கண்ணில் தூசி விழுந்துருக்குன்னு இப்படி பார்ப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? இந்த கண்ணில் ஒரு தூசி இப்படி பார்ப்பேன். என்ன முறைக்கிற நீ? பாவம் தூசி கூட அவங்க எடுக்க முடியாது வெளியே. இங்கே முறைச்சா கூட பாவம் அவர் யாரையோ முறைக்கு. இது ரொம்ப பரிசுத்தமான இடம். எது? இந்த 4 சுவருக்குள்ள. இதுதான் நான் ரியல் கிறிஸ்டியன். இல்லை இல்லை இல்லை, 168 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது 1.5-2 மணி நேரம். மீதி 166 மணி நேரம் வெளியே இருக்கிறீங்க. ஒரு வாரத்தில் 168 மணி நேரம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஊர்ல இருந்தவங்க சொன்னாங்க, அந்த ஊர்ல இருந்தவங்க சொன்னாங்க, இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். ஊர்காரங்க சொன்னாங்க. இப்படி சிலுவை வச்சதுனால இல்லை, கழுத்தில் சிலுவை போட்டதுனால இல்லை. ஊருக்காரங்க சொல்றாங்க, இங்க ஒரு குரூப் இருக்குப்பா நம்ம ஊர்ல, அவங்க வாழ்றத பார்த்தா நடக்கிறத பார்த்தா கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை மாதிரி இருக்கு. ஸோ தே வர் ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை வெளிப்படுத்துறாங்க. நான் சொன்னோம்ல, உள்வாங்கி வெளிப்படுத்தணும், உள்வாங்கணும், வெளியே கொடுக்கணும். கண்ணாடி வெளிச்சத்தை உள்ள வாங்கி அப்படியே கொடுக்குது பாருங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம. அப்ப இயேசுவை உள்வாங்கி வெளியே கொடுக்கணும். உள்வாங்கிட்டோம், ஆனா வெளியே கொடுக்கல. அது வெளியே கொடுக்கிற இடம் தான் உங்க வேலை ஸ்தலம், அதை வெளியே கொடுக்கிற இடம் தான் உங்களுடைய பள்ளிக்கூடம், அதை வெளியே கொடுக்கிற இடம் தான் நம்ம தெருவு. அது இல்லாத மக்கள் மத்தியில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காரு. இது என்னன்னே தெரியாத மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வித்தியாசமானவங்க, வித்தியாசமாக வாழ தீர்மானம் பண்ணிட்டோம். சர்ச்சுங்கிற ஸ்கூலுக்கு வரோம், இங்கே பாடத்தை படிக்கிறோம். இது ஒரு வகுப்பறை. we are learning. எதுக்கு லேர்னிங்? உலகத்தில் லேர்னிங் ஃபார் ஏர்னிங், லேர்னிங் ஃபார் ஏர்னிங், லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படி போட்டிருப்பாங்க. படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். சில இடத்துல விளம்பரம் லேர்ன் அண்ட் ஏர்ன், ஒரு எழுத்து தான் லேர்ன், எல் எடுத்தா ஏர்ன். லேர்னிங் ஃபார் ஏர்னிங். உலகத்தில் யூ ஆர் லேர்னிங் ஃபார் ஏர்னிங் தானே. சம்பாதிக்க தானே படிக்கிறோம். படித்து முடிச்ச பிறகு வேலை கிடைக்கலன்னு யாருமே ஸ்கூலுக்கு போவா? படித்து முடித்து வேலைக்கு போக வேண்டாம்னா யார் ஸ்கூலுக்கு போவா? யார் காலேஜுக்கு போவா? யார் டாக்டராக நினைப்பாங்க? எதுக்கு டாக்டராக நினைக்கிறாங்க? நாட்டில் பலர் வியாதியில் சாகிறாங்க, அவங்கள காப்பாற்றணுன்ட்டா, அவங்கள காப்பாற்றணுன்ட்டா இல்லைங்க. யாரையும் நாட்டில் காப்பாற்றணும்னு யாரும் மெடிசின் படிக்கல. அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு வாழ்க்கையின் ஒரே லட்சியம்தான், மதுராந்தகத்தில் யாரையும் சாக விட மாட்டேன். அதுக்கு தான் என்ன போகிறேன். அப்படி யாரையா ஒருத்தரை பார்த்தா சொல்லுங்கள், நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துறாங்க படிக்கிறதுக்கு. சார் டாக்டர்னா சம்பாதிக்கலாம் சார், என்ஜினியர். அப்போ உலகத்தில் எல்லா லேர்னிங்கே ஃபார் ஏர்னிங், லேர்னிங் ஃபார் ஏர்னிங். சம்பாத்தியம் பணத்தை தான் குறிக்கோளாக வச்சு வாழ்கிறாங்க உலகத்தில் எல்லாரும். ஆனால் நாம தான் வித்தியாசமானவர்கள். எதை செய்தா பணம் வரும் என்பதல்ல, எதை செய்தா இயேசுவை வெளிப்படுத்தலாம். கையை தட்டி ஒரு அலையில் சொல்லுங்க. இப்போ தான் நம்முடைய சபையிலேருந்து எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. எதுக்கு போகிறோம்? யாராவது ஏதாவது கொடுப்பாங்கட்டா? அவ்வளோ வேலை இருக்குது, களைப்பாக இருக்குது. காலையில் ஆராதனை முடித்தோம், மத்தியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டோம், உடனே ஊழியத்துக்கு கிளம்புறோம். எதுக்கு? இயேசு நல்லவர்னு 4 பேருக்கு சொல்லணும், 4 பேர் சந்தோஷம் அடையணும். இதில் பணம் வருமானு நினைக்க ஒன்றுமே இல்லை. பணம் வரும்னா வேலைக்கு போகலாம்,
களைப்பா இருக்கு, டயர்டா இருக்கு, திரும்ப அடுத்த ஆராதனை உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு? நான் கற்றுக்கொள்ளலாம், அதுபோல சேவை செய்யலாம், இங்க தெரிஞ்சுக்கலாம், போய் நான் வேலை செய்யலாம், இங்க வந்து கற்றுக்கொள்றேன், வெளியில போய் வேலை செய்யறேன். அதுக்கு தான் சபை. அப்போ என்ன நோக்கத்தோட நம்ம போறோம்? இயேசுவை வெளிப்படுத்தலாமா? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இல்ல, நன்மை செய்கிறவரை ஊரெல்லாம் நடந்து நடந்து போறாரு. அவருக்கு ரெஸ்ட் எடுக்கவே என்ன இல்லை, சாப்பிட டைம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை. அந்த மாதிரி வேலை செஞ்சார் இயேசு. அவரை போல கொஞ்சமாவது நான் வாழணும்னா, அவரை வெளிப்படுத்தணும்னா நானும் கொஞ்சம் டயர்டாகிற வரைக்கும் வேலை செய்யணும். டயர்டாகிற வரைக்கும் இயேசு போல மாறணும்னா அந்த மாதிரி தூங்கவே நேரம் இல்லைப்பா, சாப்பிட கூட முடியல, டைம் இல்லை, அடுத்த ஊழியம், அடுத்த காரியம். ஏன் அப்படி போகிறோம்? இயேசு போல வாழணுங்கிற ஆசையில். ஸோ நம்மளை பார்க்குறவங்க கொஞ்சம் இயேசு போல இருக்கிறாங்களேன்னு சொல்லணுங்க தான் ஆசைப்படுறோம். அதுதான் நம்ம ஆசை. ஆமீன் கேட்கலாமா? இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்துறதுக்குல்ல. நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் யாரை வெளிப்படுத்தணும்? சொல்லுங்க, இயேசுவை வெளிப்படுத்தணும். அதுதான் அவருக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் அவருடைய மகிமைக்காகத்தான் நம்ம என்ன செய்தாரு? படைச்சாரு. மகிமைனா இதுதான். என்ன போலயே வாழ நினைக்கிறானே என் பையன், என்ன காட்டுறானே, அன்பாயிருங்கள்னாரு. இயேசு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன முதல் குறிப்பு மத்தேயு 5:44. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபம் பண்ணுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சிங், the prayer teaching of Jesus, the first prayer teaching. இயேசு ஜெபம் பண்ணுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் குறிப்பே உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களை பரியாசம் பண்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுனார். அப்ப நம்ம அப்படி ஜெபம் பண்ணும்போது, ஸ்தேவான் ஜெபம் பண்றார் பைபிள்ல. இயேசு சொன்னபடியே ஜெபம் பண்றார். தன்னை சுத்தி ஒரு கூட்டம் நிக்குது, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லை தூக்கி அப்படியே அடிக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னாரு? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணினார். அப்படியே ஸ்தேவான் ஜெபம் பண்ணார். முழங்கால் போட்டு கையை உயர்த்தி சொல்றார், ஆண்டவரே இவங்கெல்லாம் தெரியாம செய்யறாங்க. இயேசு அப்படிதான் ஜெபம் பண்ணாரு சிலுவையில. எப்படி ஜெபம் பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்தேவான் ஜெபம் பண்றார். இல்ல, இவங்க பாவத்தை இவங்க மேல சுமத்தாதீங்க. அதுதான் இயேசுவை வெளிப்படுத்துறது. ஸ்தேவான் ஜெபிக்கிறது இயேசு ஜெபித்தது போலவே இருக்கு பாருங்க. இயேசு சொல்லி கொடுத்த மாதிரியே ஜெபிக்கிறார். மத்தேயு 5:44 உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே செய்யறாரு. முடியுமா? முடியும்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்களே, அந்த காலத்திலே வாழ்ந்திருக்காங்களே. அதெல்லாம் முடியாது சார். எப்படி சார் நம்மளை ஒருத்தன் அடிக்கிறான் அவனுக்காக ஜெபம் பண்றது, ஒருத்தன் நிந்திக்கிறான் ஜெபம் பண்றது? அங்கதான் நம்ம கேரக்டரை கர்த்தர் மாத்துறாரு, நம்ம சுவாபத்தை மாத்துறாரு. சபைக்கு வர 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 ஆண்டவர் நம்மளை செய்கிற மாற்றம், வெளியில் உன் சட்டையை மாற்று, பச்சை கலரை போடாத, சகப்பு கலரை போடு, இல்லைன்னா இதை போடு, காலில் செருப்பை போடாத, இது இல்லைங்க. உன் குணத்தை மாற்று, உன் குணம் மாறணும். நம்ம எல்லாம் மாறுது. வெளியில் இப்படி அப்படி எல்லாம் பண்ணுறோம், பரிசுத்தமாக காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம். ஆனால் சுவாபம் தான் மாறலை. சுவாப மாற்றம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அதுதான் கனி, ஆவியின் கனி. கனி கொடுக்கணும்னாரு. ஆவியின் வரம் பற்றி எழுதிட்டாரு. அவரவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். விசுவாசம் என்கிற வரம் சொன்னல. திடீர்னு சடனா ஒரு ஒரு தைரியம். அந்த பையன் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அந்த கடலூர்லேருந்து வடலூர் போகிற வழியில் ஒரு சர்ச்சுன்னு சொன்னேன், சுப்பிரமணியபுரம் அந்த ஊர். அங்கேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்காங்களோ தெரியல நான் சொல்றது. லேகியோன் மாதிரி அராஜகம் பின்னால. நான் ஏதோ கலாட்டா ஆக போகுதுன்னு நினைச்சேன். பெரிய 20, 28, 30 வயசு இருக்கும். பின்னால அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் எங்க ஓடிட போறான், முன்னால வந்து கலாட்டா பண்ண போறான்ட்டு சபையில் நடக்கும்போது அப்படியே வெளியே இழுத்துட்டு போறாங்க. வெளியில கொண்டு போய் அங்கிருந்து கத்துறான், ஏய் டாய் வான், ஒரே சத்தம். எதுவும் குழப்பம் ஆக போதோ, கூட்டம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் வந்து பாட ஆரம்பித்தோம். 2-3 பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் எளிமையிப்போம். வருஷம் எனக்கு மைக்கு கொடுத்த உடனே 12 மணிக்கு கொடுத்தாங்க. அப்படியே பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆரம்பித்த உடனே அப்போ அந்த பாட்டு ஆண்டவர் தர்ற பாட்டு, அப்படியே பாட்டு பாடி 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 அந்த கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையான அந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன். சாபம் உடையுது, சாபம் முறியுதுன்னு
பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு அந்த விசுவாசம் வருது. ஏன் இப்போ இந்த வரம் கூப்பிட்டு ஜோம் பண்ணக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? அந்த வரம் வேலை செய்யுது. ஏன் இவரை கூப்பிட்டு ஜோம் பண்ண? இவ்வளோ பாடுறோம்ல, கல்வாரி சிலுவையினால சாபம் உடஞ்சிச்சுன்னு பாடுறமே. ஒரு ஆள் லேகியோன் பிசாசு போய் கத்திக்கிட்டு இருக்கானே, ஏன் இந்த ஆளுக்கு சோகம் கொடுக்க முடியாதுன்னு பாட்டை டப்புன்னு நிறுத்திட்டு உள்ள கூட்டுவாங்கண்ணே. அப்படிதான் வரங்கள் வேலை செய்யும். உள்ள கூட்டுவாங்கன்னா கூட யார் தனியா வரான் அங்கிருந்து. நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன், மனுஷன் தானே, முன்னால் வரைக்கும் வரான், மைக்கை பிடிங்கிருவானா, அடிச்சிருவானா, ஏன்னா அவ்வளோ கலாட்டாங்க நடக்குது. எல்லாருக்கும் வருங்க மனசில். சரி வர்றதே வருது, பார்ப்போம், வர சொல்லிட்டோம், மைக்கு அவன் கைக்கு போதோ நம்ம கைக்கு போதோ, கத்தர் பார்த்துக்கிறாருன்ட்டு. இதெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே வரும், வெளியே சொல்ல முடியாது எங்களால். ஒரு அலையில் சொல்லுங்கள், எல்லாரும் மனுஷன் தாங்க. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு நமக்கே எப்படி வருதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பேய் ஆடின ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் விசுவாசம், ஒரு தைரியம், இன்னைக்கு கத்தர் ஒரு அற்புதம் செய்ய போறான்னு ஒரு தைரியம் வந்துட்டு, அதான் அங்கே தான் ஆண்டவர் வேலை செய்கிறாரு. உங்களை பக்கத்தில், உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் சொன்னான், என்ன பண்ணுது, என்ன பிரச்சனை, அப்படி பேச ஆரம்பித்தேன். அவர் அவன்ட்டு பேசணும், ஜோமனு, ஏசப்பா நல்ல ஒரு தம்பி, ஏன் அப்படி கத்துற? லவ் ஃபெயிலியர் அவன் சொல்கிறான். அந்த பேயும் லவ் ஃபெயிலியர் பேய் ஆயிருந்திருக்கு. லவ் ஃபெயிலியர், அதனால் எல்லா லவ்வும் உலகத்தில் ஃபெயிலியர் தான். உன்னை ஃபெயிலியர் ஆகாத ஒரே லவ் இயேசு லவ் தான். அவரை நம்பினா உன்னை வெக்கப்பட்டு விட மாட்டார். எல்லாம் பாதியில் கலட்டிட்டு போகிற லவ் தான் உலகத்தில். சர்ச்சில் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம். அவன் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தான். ஒரு ஜோமன்ட தம்பி, இயேசு அப்பாவா நினச்சிக்க, இப்போ ஒரு விடுதலை உனக்கு தருவார், இந்த நேரம் தருவார். அந்த அந்த பகுத்தறிகிற அந்த ஒரு அந்த கிருபை வருது பாருங்க, அப்படி உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு வியாதியஸ்தரை பார்த்தோன்னே ஜெபிக்கணும்னு ஒரு ஆவி வரும், செஞ்சிடுவார் ஆண்டுன்னு வரும், துணிச்சல். அதான் அந்த ஒரு வரங்கள் வேலை செய்யும். இதெல்லாம் சபைக்குள்ள வரும்போது கற்றுக்கொள்றோம். ஒரு அல்லையில் சொல்லாமா? அன்பானவர்களே, நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அழகா உட்காந்துட்டாப்புல, கூட யாரோ வந்திருந்தாங்க, அண்ணனோ யாரோ. ஒரு கொஞ்ச நேரத்தில் உடம்பு முடியல, அப்படி சாஞ்சிட்டான். பட் ஒரு வார்த்தை பேசல. திரும்ப ஜெபம் பண்ணேன். மொத்தமாக புது ஆட்டம் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டேன். அவங்களுக்கு திரும்ப எழுப்பி ஜெபம் பண்ணும். சாயந்தரம் கூட்டத்துக்கு வந்த அந்த தம்பி சாஃப்ட், அராஜகம் எல்லாம் மாறிட்டு. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. இப்போ வசனத்தை கேட்கும்போது, ஏன் இந்த நேரம் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது இவங்களுக்கு? ஏன் செய்ய மாட்டார்? இவ்வளவு பாடுறோம்ல, இந்த சுப்பிரமணியபுரத்தை ரட்சியும் கொண்டு வாங்க, நம்ம ஒரு மாதிரி கையை சுற்றி ஜெபம் பண்ணுங்கன்னு. அடுத்த 15 நிமிஷத்துல ஒரு தண்ணி கேஸ் நேரம் உள்ள வந்துருச்சு. அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தரும் போகாதன்னு சொல்லலை, உட்காருன்னு சொல்லலை, ஒரு நேரம் வந்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவரே 2வது பார்ட்டி வருதுப்பா, நீ நான் பிரசங்கம் பண்ண மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவர் நேராக வந்தார். ஒரு பையனை பார்த்தார், தள்ளுறாரு, உட்கார்ந்த ஆள் தான். நம்ம சபையில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய ஆவி அந்த ஆள் மேலே வந்து அதோட தூங்கினவர் தான். நான் சுப்பிரமணியம் போனாலும் உங்கள் ஆவி என்னை துரத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே உட்கார்ந்தவர் தான். நான் சொன்னேன், இப்போ தானே ஜெபம் பண்ணோம், சுப்பிரமணியபுரம் கர்த்தர்கிட்ட வரணும்னு சொன்னோம்ல, ஒரு ஆள் வராரு, சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வெளியே போ, ஏன் அங்கே போற சொல்லாதீங்க, ஒரு ஆத்மா வரணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் கொண்டு வந்தார், அவரை ரட்சிப்பார், ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ராமேன் கேட்கலாமா? இப்போ என்ன சொல்ல வர்றேன், நம்ம ஜெபம் பண்ணுறோம், திடீர்னு ஒருத்தர் உள்ள ஓடி வராங்கன்னா கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, கர்த்தர் தொட போறாரு. இதெல்லாம் படிச்சுக்கிறதுக்கு சபை எவ்வளவு அவசியம், சபை எவ்வளவு அவசியம். சபை ரொம்ப அவசியங்க. சபை இந்த தலையும் உடலும் எப்படி இருக்கு, தலை உடம்பு, தலை உடல், தலை தான் முக்கியம் இந்த உடலுக்கு. அதே நேரத்தில் தலை மட்டும் இருந்தா ஏதாவது நடக்குமா? இந்த கை இல்லை, கால் இல்லை, உடலே இல்லை, தலை மட்டும் இருக்கு, ஹெல்மெட் மாதிரி இருக்கு வச்சு, தலை மட்டும் என்ன செய்யும்? அந்த தலை தான் கிறிஸ்து. சரி, தலை தான் முக்கியம், உடம்பு முக்கியம் இல்லைங்கிறோம். உடம்பு முக்கியம், தலை முக்கியம் இல்லை. தலையே இல்லை. இந்த கடைகளில் பொம்மை மாட்டி வச்சுக்காம, ட்ரெஸ்ஸு போட்டுக்காம, தலை இல்லாத பொம்மைலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு வச்சிங்க. உடல் இருக்கு, தலை இல்லை, வேஸ்ட்டு. தலை இருக்கு, உடல் இல்லை, வேஸ்ட்டு. தலைக்கு உடல் வேணும், உடலுக்கு தலை வேணும்,
தலை தான் கிறிஸ்து, கிறிஸ்துக்கு சபை வேணும், சபைக்கு கிறிஸ்து வேணும், கிறிஸ்து தான் தலை, நாம தான் சபை. நாம இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம நாம் இல்லை. எனக்கு சபை அவசியம் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வசனம் படிக்கலாமா? ரோமர் 12:5. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் ஒரே நாம் அநேகர், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம். நாம் அநேகர் பார்த்தா வேற வேற வேற, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரே உடல். ஒரு உடல்ல இருக்கிற பல அவயவம் மாதிரி, கை மாதிரி, கால் மாதிரி, கண்ணு மாதிரி, காது மாதிரி, ஒரு உடல்ல பல அவயவம் இருக்கு. அத மாதிரி அநேகராகிய நாமும் படிங்க ஒரே சரீரமாயும் ஒருவருக்கொருவர் தனித்தனியே ஒவ்வொரு அங்கத்தினராயும் அவயங்களாய் இருக்கிறோம். இதை கொஞ்சம் புதிய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அநேகராகிய நாம் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாயும் தனித்தனியே ஒவ்வொரு அங்கத்தினரும் பிறருக்கு சொந்தமாகும் அவயவங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒரே உடல், ஆனால் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது நம்ம கூட இருக்காங்களே அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிறோம், அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிறோம். பிறருக்கு சொந்தமாகும் அவயவம் அப்படின்னா, ஒரு அவயவம் கஷ்டப்பட்டா இன்னொரு அவயவம் கஷ்டப்படும். கரெக்டாங்க? காலில் முள்ளு குத்துது, வாய் என்ன சொல்லுது? ஒரு சத்தம் கொடுக்குது. காலில் முள்ளு குத்துது இல்லை, ஒரு கண்ணில் என்ன வருது? நான் எதுக்கு அழணும்? உன் காலில் முள்ளு குத்துனா நான் எதுக்கு அழணும்? கண்ணு என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கா? அப்புறம் கண்ணீர் வருது, பார்க்குது, அடுத்து கை வேலை செய்யுது. குத்துன முள்ளு ஒரு இடத்துல காலில் இல்லை, அடிபட்டுறது நடக்கும்போது, ஒரு அவயவம் காயப்படும் போது எல்லா அவயவமும் என்ன செய்யுது? சேர்ந்து கஷ்டப்படுது. இதாங்க சபை, இதான் சபை. இப்படித்தான் கடவுளோட படைச்சு. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு அதை பற்றி அக்கறையே இல்லைன்னு போகவே முடியாது. எனக்கு என்ன, அவன் என்ன பாவம் பண்ணானோ பட்டு தொலை, நோ நோ நோ, அப்படி இருக்கவே முடியாது. சபை என்பது நாம் ஒரே சரீரம், கிறிஸ்துவுக்குள் ஒரு சரீரம், ஆனால் பக்கத்தில் எல்லாருடைய நாம் சொந்தம் போல இருக்கிறோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படுறேன், ஒருத்தர் கண்ணீர் விட்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன். இந்த நிலையில தான் சபையை கர்த்தர் படைச்சிருக்கிறார். இந்த பிணைப்பு, இணைப்பு, பிணைப்பு, இதுதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிற விதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் கேட்கலாமா? ஸோ சபைக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபையில் நாம் ஐக்கியமாக வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு முறை நான் நாகர்கோயிலேருந்து வந்துட்டு இருக்கேன் பஸ்ஸில். இப்போ திருநெல்வேலி வந்தவுடனே ஒருத்தர் பஸ்ஸில் ஏறினார், என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்போ அவர் கிறிஸ்டியன் தெரிஞ்சு போச்சு, நானும் கிறிஸ்டியன் தெரிஞ்சு போச்சு. பார்த்தோம், பேசணும். எங்கே இருக்கிறீங்க? நான் சென்னையில் இருக்கேன். அப்படியா, என்ன செய்கிறீங்க? நான் ஊழியம் செய்கிறேன். எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க? எனக்கு ஒரு சர்ச்சுன்னு இல்லை பிரதர், என் மனசு ரொம்ப பரந்த மனசு. அவர் சொல்கிறார், நான் மெரினா பீச் மாதிரி பெருசாக இருக்குமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். ரொம்ப பரந்த மனசுனா மெரினா பீச் மாதிரியான்னு கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இவ்வளோ விவரம் அப்போ கிடையாது. ரொம்ப ப்ராட். அவர் சொல்கிறார், ப்ராடா ஃப்ராடா, ரொம்ப பரந்த மனசு. அதனால் எனக்கு இந்த சபை தான் கிடையாது, எல்லாமே எனக்கு சபை தான். தெரியாத ஆட்கள். சபைன்னு பைபிள் ஆண்டு சொல்றது எல்லாமே ஒரு லோக்கல் சர்ச்சை தான் சொல்றாரு. ரெண்டு சர்ச் இருக்கு, ஒன்று விசிபிள் சர்ச், இன்னொன்று இன்விசிபிள் சர்ச். வாட் இஸ் விசிபிள், வாட் இஸ் இன்விசிபிள்? வாட் ஐ see, that's visible. What I cannot see, invisible. விசிபிளுக்கு ஆப்போசிட் இன்விசிபிள். விசிபிள்னா காணக்கூடிய சபை. இந்த மதுராந்தகம் சபை. செங்கல்பட்டுக்கு ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, செங்கல்பட்டு சபை. சென்னையில் ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, சென்னையில் உங்க கண்ணால பார்க்கக்கூடிய சபை, காணக்கூடிய சபை, விசிபிள் சர்ச். இதை மாதிரி உலகம் ஃபுல்லா இருக்கா விசுவாசிங்க, நம்ம அவங்கள பார்க்கல, அவங்க காணக்கூடாத சபை. காணக்கூடாத சபையில இந்த காணக்கூடிய சபை அங்கமா இருக்கு. இந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வராரு.